ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? விநாயகர்லாம் வந்து வாங்கிட்டீங்களா என்ன? நான் இப்போ தான் வந்துட்டு வாங்க வந்திருக்கேன். அதான் ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்தேன் வீடியோ. பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு இட்லியும் தேங்காய் சட்னி தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னியில் கொஞ்சம் வரமிளகா போட்டு இன்றைக்கி வந்து அரைச்சி தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருந்தேன். அதே மாதிரி வெள்ளை கொண்டைக்கடலை வந்து இருக்குல்ல, அது வந்துட்டு வேக வச்சு இப்போ வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்க 2 பேரும் வந்து டிவி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்கள வந்து ரெடி பண்ணல. காலையில் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போய் விநாயகர் போய் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காலையிலேக்கு டிஃபன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சன்னா வேக வச்ச அந்த குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு வந்து வேக வச்சுட்டு, கத்திரிக்காய், முருங்கக்காய் போட்டு இன்றைக்கி சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அபிதாவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், சாப்பாடு கொண்டு வருவான்னு. அவங்க சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து சாப்பாடு இப்போ வந்து செய்ய போகிறேன். அதனால தான் வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஆஃப்டர்நூன் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பருப்பு வந்துட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் போட்டேன். குக்கர்லாம் வந்து மூடுனேன். அடுப்பே பற்ற வைக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, என்னடா விசிலே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் அடுப்பே ஆன் பண்ணவே இல்ல. எவ்வளோ ஒரு அதிபுத்திசாலின்னு பார்த்துக்கங்க. அந்த மாதிரிலாம் நீங்களும் வந்துட்டு சமைக்கும்போது நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் விளக்கிட்டு, என்ன சவுண்டே காணோம், இவ்வளோ நேரமா வந்து பருப்பு வேகுது அப்படின்ட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் அடுப்பு வந்துட்டு ஆன் பண்ணவே இல்ல. ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுப்ப ஆன் பண்ணி விட்டுட்டு, பாருங்கள் இப்போ பாத்திரம் விளக்குறேன் இல்லையா, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகமே இல்ல. அடுப்ப வந்து பற்ற வைக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து நான் வந்து பற்ற வச்சேன். பிள்ளையார் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு பழம், அதுக்கப்புறம் தேங்காய், வெத்தலை பாக்கு, பூன்னு வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த வேஃபர் ரோல்ஸ் வந்துட்டு இருக்குது. வேஃபரில் ரோல்ஸு செம்ம சூப்பராக இருக்கும். உள்ளுக்க சாக்லேட் இருக்கும். நான் ஒரு பாக்கெட் எடுத்து பிச்சு அதில் ஒரு 2, 3 எடுத்து நான் சாப்பிட்டு சிதா சொசைட்டிட்ட வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வந்துட்டு அரைச்சிட்டேன். வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி வந்துட்டு அரைச்சேன். எங்கள் மாமியார் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து அரைப்பாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன். அதே மாதிரி டேஸ்ட் வந்துட்டு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து சாப்பாடு வந்து கொடுத்துடலாம். அந்த மேடங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சாப்பாடெல்லாம் முக்கியம் கிடையாது. டிவி, ஃபோனு இதுதான் வந்துட்டு முக்கியம். ஃபோன் ஃபுல்லாக இப்போ வந்துட்டு லாக் போட்டுட்டேன். இப்போ டிவி இருக்கிறனால டிவியை வந்து பார்த்துட்ருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆளுக்கு 2 இட்லி வந்து கொடுத்துட்டு, நான் ஒரு 3 இட்லி வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரியே இருந்துச்சா, சரின்ட்டு இன்றைக்கி 4 இட்லியாக சாப்பிட்றலான்னு 4 இட்லி வந்து சாப்பிட்டுட்டேன். எப்போது 2 இட்லியோடு விட்டுறது. இன்றைக்கி ஓவர் பசி வேறு, டைமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ப்ளஸ் காய் எதுவுமே இல்லை நேற்றே. அதனால் 2 காய் மட்டும் வாங்கிட்டேன். நாளைக்கு சண்டே வந்துட்டு சந்தை அப்படிங்கிறதுனால, அப்போ நிறைய காய் வந்து வாங்கிக்கலாம். ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 20 வந்துட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கக்காய் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 முருங்கக்காய், அதை போட்டு சாம்பார் வச்சிடலாம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வாழைக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதுவும் வந்துட்டு வறுவலுக்காண்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் வாழைக்காய். அதுக்கப்புறம் சாதம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாதம் வந்து வச்சுட்டேன். அம்மா, தம்பி, அதுக்கப்புறம் அப்புத்தாவுக்கு எல்லாருக்கும் வேணும். ப்ளஸ் நம்ம சாப்பிட்றதுக்கும் வேணும் அப்படின்ட்டு பெரிய பானையில் சாதம் வந்து வச்சுட்டு, இந்த பானை வந்துட்டு பார்த்திங்கன்னா காப்படி அரிசி வந்து கொள்ளும். அவ்வளோதான். டம்ளரில், அதாவது 200 டம்ளரில் 2 உலக்கு போடலாம் இந்த அரிசி இந்த பானையில். அந்த அளவுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு பெரிய பானைன்னே நான் வச்சுருக்கேன். இதை விட பெரிய பானை அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் விறகடுப்புல போட்டு தான் சமைக்க முடியும். இதுலலாம் போட்டு சமைச்சோம் அப்படின்னா கேஸ் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ சாம்பாருக்கு வந்துட்டு தாளிப்பு எல்லாமே வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருந்தத நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தண்ணி வந்து கம்மியாக வச்சுருந்தேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு நல்லா திக்காகிருச்சு. சரி அதுவும் நல்லது தான், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி தாளிப்பெல்லாம் வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ குழம்பு வந்து கூட்டி விட்டாச்சு. பானையில் வந்துட்டு தண்ணி வந்து பிடிக்கணும். வாட்ரு வந்து கம்மியாயிடுச்சு பானையில். அதனால் அதை அப்படியே குடத்தோட
தூக்கி வந்து ஊற்றிட்டேன். கடகடன்னு சமைக்கணும். மணி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:45க்கு மேலே தான் நான் வந்துட்டு அப்தா ஃபோன் பண்ணி கேட்டேன் சாப்பாடு இருக்கா என்னன்னு. இல்லை அப்படின்னோடனே தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வேகமாக வந்து சமைக்கிறேன். செம்ம வெயிலுங்க. ஐயையோ சாமி! இன்னைக்கு அப்படி ஒரு வெயில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. அவ்வளவுக்கு வெயில், பயங்கர வெயில். வெளியில் உட்காந்தா காற்று கூட வரல. சாம்பார் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், உப்பு, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்து பெனஞ்சு ஊற வச்சுட்டேன். இப்போ சாம்பார் ரெடி. கொத்தமல்லி வந்து தூவிட்டு நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை அவ்வளோ ஃபேவரெட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இப்போ சாம்பார் இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நேற்று வந்துட்டு வெங்காயம், முட்டைக்கோஸ் போட்டு பஜ்ஜி வந்து போட்டிருந்தேன் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அந்த எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அதிலே வந்துட்டு வாழைக்காய் வந்து போட்டு நான் வந்து அப்படியே வந்து அடுப்பை வந்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்துட்டு ரெடி. அதை வந்து வடித்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் ரெடி. அதையும் வந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ வாழைக்காய் மட்டும் வந்துட்டு கிடைக்க அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். பயங்கர தண்ணி தாகம். ஒரு பிட்டு காற்று இல்லை. செம்ம வெயில். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 12:30க்கு வந்துட்டு நான் குக்கிங் வந்து முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணவே இல்லை. டக்குன்னு அட்டன் டயத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புத்தா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து வந்தாச்சு. செம தாகம். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு சோறு வடித்த தண்ணி கலந்து வச்சுருந்தாங்க கிண்ணத்தில். அதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குடித்தேன். இன்றைக்கி சரியான அலைச்சல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டயர்டு, அலைச்சல். இதுக்கப்புறம் அம்மா வந்து கூட்டிகிட்டு போகணும். அவங்களுக்கு மளிகை ஜாமான்லாம் வாங்க சொல்லியிருக்கு அண்ணன். அதனால் வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றேப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்தேன். காற்று வரணும். காற்று வரல. ஒரே வெக்க தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூம்பெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். விநாயகரை வச்சு ஃப்ரூட்ஸு, பழங்கள் எல்லாம் வச்சு பூஜைக்கு வந்துட்டு ரெடி ஆயாச்சு. இதுதான் நம்ம வீட்டு விநாயகர். எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு வந்த விநாயகர் இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விளக்கெல்லாம் வந்து ஏற்றியாச்சு. பூ எல்லாமே வச்சுட்டு பழங்கள் வந்துட்டு எல்லா பழத்தையும் கலந்து போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி விநாயகருக்கு நான் வந்து செய்கிற நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரசாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டல், பொரி, அவல், லட்டு, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவல் வந்து பால் போட்டு கிண்டியிருந்தேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். நிறசொம்பு தண்ணி. இப்போ தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட வேண்டியதான். இப்படி தான் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் சூப்பராக வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. நம்மளோட விநாயகரை பாருங்கள். 2 வருஷமாக நான் வந்துட்டு பண்ணினேன். மஞ்சள், மாவு, பச்சரிசிலலாம். இந்த போன வருஷமும் இந்த வருஷமும் தான் வந்துட்டு இப்போ சிலை வந்து வாங்கிட்டு வர்றது. பிள்ளைங்க வந்துட்டு அந்த குட்டி குட்டி சிலையாக இருக்கும். அதை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்களா வாங்க சொல்லி. அதனால சரி அப்படின்ட்டு சரி செய்ய வேண்டாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கியே கொண்டு வந்து வச்சு 3 நாள் 3வது நாள் தண்ணியில் வச்சு கரைச்சிருவேன். வீட்டிலே வந்து கரைச்சிருவேன் ஒரு பக்கெட்டில். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பூஜை எல்லாமே முடித்து சாமி எல்லாமே வந்து கும்பிட்டாச்சு. இப்போ குட்டீஸ் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.